மேடை கச்சேரியில ரொம்ப நேரம் நின்னா மூட்டு வலி பயங்கரமா இருக்கு. அந்த நேரத்துல என்ன காப்பாத்துற ஒரே ஒரு ஆயில் பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பச்சை இலை ஆர்த்தோ ஆயில். நான் டைரக்டர், அவர் கேமராமேன். பட் அவர் டைரக்ட் பண்ணும்போது இந்த அவர் படத்துக்கு நான் கூட இருக்க மாதிரி ஒர்க் பண்ணேன். அநேகன் தாய் பிள்ளை வேறு வாயும் வயிறும் வேறுடா அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். இதுக்கெல்லாம் வந்து இதை நன்றி கடனுக்காக நம்ம வந்து சினிமா பண்ண போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் பண்ணியிருக்க கமர்ஷியல் மூவியோட என்னால் இன்னும் பெஸ்ட்டான ஒரு படத்தை என்னால் பண்ண முடியும். அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது, பண்ணுவேன். ஜி பிரகாஷ் கிட்ட வந்து மியூசிக்காக போகும்போது கடைசியாக தான் போய் கேட்டேன் தீபாவளிக்கு முன்னாடி. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து நான் சின்ன விஷயமா பண்ணலாம் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஜி எல்லாருக்கும் பெரிய மியூசிக் டைரக்டர், அது ஒரு கரெக்டான டைமை பார்த்து விடணுமே அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். பட் ஒரு சாங் மட்டும் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஒரு சாங். அதாவது கிட்டத்தட்ட அந்த சாங் வந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் வந்து வைரமுத்து சாருக்கு வந்து இன்னொரு நேஷனல் ஒர்க் எடுத்து அது மாதிரி ஒரு சாங். சமூக இதழங்களும் ஒரு பேச்சு அடி பிடிச்சது செகண்ட் பார்ட்டே தான் ரெண்டா பிரித்து தேர்டாக விட போகிறாங்க. இருக்கலாம், தெரியாது, எனக்கு தெரியாது. ஓகே, ஏன்னா வந்து அது அவ்வளோ கொஞ்சம் பெரிய கதை தான். அது ஒரு வேளை அப்படின்னு பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு ஜேர்னர் எடுத்துக்குவீங்க சார். இப்போ இன்ஜினியர் ஒரு ஜேர்னர், நிலாக்களம் அப்படின்னு மாறிக்கிட்டே இருக்குல்ல. இப்போ ஸோ ஒரு ஜேர்னர்லேருந்து நம்ம இன்னொரு ஜேர்னருக்கு மாறணும் அப்படின்றப்ப உங்களுக்கு கமர்ஷியலாக ப்ரெஷர் இருக்குமா சார்? ஏன்னா இந்த மாதிரி படங்கள் எதிர்பார்க்குறாங்க சார், நம்ம இதை பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு. அது பார்க்கறது கிடையாது. ஆனால் அது இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த கமர்ஷியல் நான் கமர்ஷியல்ன்றதுல எனக்கு இதுவே கிடையாது. நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கராபரணம் எனக்கு கமர்ஷியல் பண்ண முடியாது. எந்த படம் அத்தினாள் ஓடி இருக்கு. அம்மா கேங்க் ஒன்றுலாம் வந்து 1 வருஷம் 1.5 வருஷம் வச்சு. இது வந்து நரோச்சதத்துலலாம் வந்து 1 வருஷம் 1.5 வருஷம் வச்சு அதெல்லாம் கமர்ஷியல் படமா? அதில் எத்தனை ஃபைட் இருக்குது? அது மாதிரிலாம் கிடையாது. முதல்ல வந்து நீங்கள் எப்படி வந்து ஆடியன்ஸோட கம்யூனிகேட் பண்ணுறேன்றது தான். உன்னுடைய நீ சொல்ல வந்த கதை ஆடியன்ஸினுடைய தானும் அந்த கேரக்டர்ஸ் கூட வந்து வாழ்கிற அப்படின்றது நீ வந்து இது பண்ணிட்டா முடிஞ்சுது. அது நீ எங்கே வந்து மிஸ் மேட்ச் ஆகும் நான் சிங்க் ஆகுறியோ அப்போ நீ காலி. இப்போ நீங்கள் படம் எடுத்துகிட்டு நான் தேட்டருக்குலாம் போய் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் நம்ம எடுத்தது வந்து ஆடியன்ஸ் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு போய் பார்த்துக்கணும் அப்படின்றது. இல்லை நான் தான் சொல்கிறேன். என்னுடைய நான் வந்து ஒன்ஸ் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு டப்பிங் முடிச்சுட்டு வந்து டபுள் பாசிட்டிவ் பார்க்கணும். என் படமாக பார்க்கவே மாட்டேன். என் படமாக பார்க்க மாட்டேன். கண்டமேனி கட் பண்ணி தூக்குவேன். என்னுடைய டைலாக் தான் இருக்கும். ரொம்ப ரசித்து கண்ணில் தண்ணி வர்ற வரைக்கும் இதெல்லாம் அழுதுகிறதெல்லாம் எழுதியிருப்பேன். பார்த்து எதுக்குங்க இதுக்கு எதுக்கு இந்த மோனக்கில் இங்கே என்ன நான் தூக்கு கண்டமேனி கட் பண்ணி தூக்குவேன். அதான் சொல்ல நாங்களாம் வந்து இப்போ எடிட் டேபிள்லையும் கிட்டத்தட்ட ஒரு ஃபைட்டு போகிற அளவுக்கு தான் இருக்கும். ஆமாம், அது அவள் ஆடிப்பட நீ இப்போ இந்த படத்துக்கு வந்து புது எடிட் தான். ஃபஸ்ட்டு எதிர்பார்க்கவே இல்லை. என்ன சார் இப்படியா சார் கட் பண்ணி தூக்கி இது என்ன இருக்குது வந்து நம்மளுக்கு பிடிச்சது கிடையாது. படம் ஆடியன்ஸ் பிடிக்குது தான் நம்ம படம் பண்ணிட்டுருக்கோம். நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் அதில் வச்சுருக்கோன்னா நம்ம வேலைக்காரங்க, அவங்க தான் நம்ம வேலைக்காரனுங்க. கட் பண்ணி தூக்கு புரியாமல் போயிடுச்சுன்னு மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. சார் சிலமை படத்தில் கேவியானு சார் வந்து கேமராமேன். ஸோ அவரோட ஜேர்னி எப்படி சார்? ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணு, ஸ்கிரிப்ட் டிஸ்கஷனில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு. ஆக்சுவலி கேவி சாருக்கு எனக்கு வந்து பழக்கமெல்லாம் கிடையாது. ஜீவாலாம் வந்து கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ கேவியெல்லாம் வந்து எனக்கு கூட ஒர்க் பண்ணது கிடையாது. அவர் முதல்வன் தான் ஒர்க் பண்ணார். பட் முதல் நாளுக்கு போகும்போது எங்கேயாவது பார்ட்டி கிட்டே இது எங்கேயாவது இருக்கும்போது அக்கேஷனலாக மீட் பண்ணது வழி மற்றபடி எனக்கு இந்த படம் பண்ணும்போது அவர் காக்கி என்ற ஒரு ஹிந்தி படம் பண்ணிருந்தார். ஐஸ்வர்யா ராய், அமிதாப் பச்சனோட ஒரு பெரிய அப்போ திருக்கண்ட் வந்து நான் இந்த படம் செல்லமே கதை பண்ணிருக்கும்போது வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்து கதை சொல்லி போனேன். வீட்டுக்கு போன வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் கதை சொன்னேன். சொல்லிட்டு வந்து இது மாதிரி ஒரு கதை சார் இங்கே பண்ணலாம். அவரோட ஒர்க்கு பிடிச்சிது. அது ஆல்ரெடி வந்து அவருக்கு என் மேலே வந்து ஒரு நல்ல சாஃப்ட் கார்னர் இருந்திருக்கு. நான் ஒர்க் பண்ணலைன்னா கூட வந்து என்னை பற்றி வந்து எங்கள் யூனிட்ல எல்லாரும் பேசியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து அவருக்கு என் மேலே ஒரு நல்ல ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்திருக்கு. அதான் சரி உடனே அவர்கிட்ட அக்செப்ட் பண்ணிட்டாரு. அங்கே 70 lakhs, இங்கே 17 lakhs. அவர் அதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் நான் டைரக்டர், அவர் கேமராமேன்னு. பட் அவர் டைரக்ட் பண்ணும்போது வந்து அவர் படத்துக்கு நான் கூட இருக்க மாதிரி ஒர்க் பண்ணேன். அநேகனுக்கு ரீசன் கூப்பிட்டேன் ஃப்ரெண்டு, அவ்வளோதான். நான் அதெல்லாம் நான் ஈக்குவலாக பார்க்கவே மாட்டேன். நான் படம் டைரக்ட் பண்ண பிறகு கூட வந்து எங்கள் டைரக்டர் கிட்ட நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணேன். அந்த ரீசன் சிவாஜியில் நான் படம் முடிஞ்ச பிறகு நான் 2-3 படம் பண்ணிட்டு பிறகு தான் வந்து நான் சிவாஜியில் ஒர்க் பண்ணேன். ஸோ அதனால் எனக்கு அந்த சினிமாவில் வந்து அந்த ஈக்குவலாக பார்க்க மாட்டேன். அதே மாதிரி தான் இதுதான் அநேகன் பண்ணும்போது வந்து கேட்டார், இந்த மாதிரி கொஞ்சம் சில அப்படின்னாரு. சரி எனக்கு புரிய வந்துடுறேன் அப்படின்னு வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணேன். ஃபாரின் ஷூட்டிங் எல்லாமே போயிட்டு எல்லாமே அநேகன் மட்டும்தான் ஒர்க் பண்ணீங்க சார்? மற்றபடி எல்லா ஸ்கிரிப்ட்ஸுக்கும் வந்து டிஸ்கஷன் கொடுக்கும். அந்த அதுக்கப்புறம் இப்போ அங்கே ஈஸியாக இருக்கும்போதெல்லாம் வந்து பக்கத்தில் நான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட், அவர் 5வது ஸ்ட்ரீட் அவருடைய
வீடு கெஸ்ட் ஹவுஸ். ம். எவ்ரி வீக் மீட் பண்ணுவோம். எப்போவுமே எப்போ பார்த்தாலும் மீட் பண்ணுவோம். நாங்கள் பேசாத நாட்டில் இருக்க ஃப்ரீயாக இருந்தாலும் எப்படியும் ஃபோன் பண்ணுவோம். இல்லை வீக்கெண்டில் கன்ஃபார்மாக மீட் பண்ணுவோம். எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தோம். அவர் படங்கள் மட்டும் இல்லாம பொதுவா வரக்கூடிய படங்கள் அவங்களுக்கு உங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் இருக்குமா சார்? ஆமாம், அவர் நிறைய படம் பார்ப்பார், இன்னும் படிப்பார். ம். எனக்கும் அவருக்கு வந்து சிலமையில ஒரு ஃப்ரிக்ஷனும் வந்ததே கிடையாது. ரீசன் என்னென்னா வந்து நான் என்ன பண்ணேன், ஃபுல் ஸ்கிரிப்ட் பவுண்டட் ஸ்கிரிப்ட் ஒன்று கொடுத்து ஒரு காப்பி கொடுத்துட்டு வந்து நாளைக்கு என்ன சீன் எடுக்க போகிறோன்றது மட்டும்தான் சொல்லிடுவேன். வந்து காலையில் வந்து அவர் வரும்போதே வந்து அந்த சீன் படிச்சுட்டு வந்துடுவார். வந்த உடனே வந்து இந்த கேமராமேன்ஸ்க்கும் நமக்கு டைரக்டர்ஸும் வர ஃப்ரிக்ஷனாக என்னென்னா வந்து மெயினாக வந்து இது பேக் லைட்டு, இது ஃப்ரண்ட் லைட்டு, இது ஸ்ட்ரைட் லைட்டு, டாப் லைட்டு, இது நல்லா வராது அப்படின்ட்டு. அதனால் ஏன்னா சீன் இதுதான், உங்களுக்கு லைட் எந்த பக்கம் வேணும் எந்த பக்கம் வரணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரேம் மட்டும் வச்சுக்க நான் பார்த்துக்கிறேன். அதில் தான் எங்கள் 2 பேரும் அவ்வளோ சிங்க்கு. ரொம்ப அதாவது வந்து ஒன்றுமே நான் எங்கள் 2 பேரும் அந்த அவ்வளோதான். அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பிடும்போது தான் 2 பேரும் ஒன்றா பேசுவோம். அதை விட அவ்வளோ ஜாலியாக ஸ்மூத்தாக போயிட்டுருக்கோம். நிறைய ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும். அவருக்கும் இருக்காது, எனக்கும் கிடையாது, ஜாலியாக போயிட்டு. சங்கர் சார் யூனிட்ல வந்து நீங்க ஒரு ஆள் தான் வந்து ப்ரெஷரே இல்லாம ஆனா சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சாஃப்டா சொல்லி அந்த ஒர்க்கை சிம்பிளா முடிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, அது என்னோட பேசிக் கேரக்டர். இப்போ கொஞ்சம் வயசாயிடுச்சு என்ன தெரியல, இப்போ கொஞ்சம் டென்ஷன் ஆகிறேன். பட் முன்னாடியெல்லாம் ரொம்ப 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 இது எனக்கு வந்து அது இதான் சொல்கிறேன். வந்து காதலன் படத்தில் வந்து நக்மாவனுடைய இன்ட்ரோடக்ஷன் சீனெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து டைரக்டர் சொல்லிட்டாருன்னா போடாது, நான் அது எப்படி போய் சொல்லி வேலை வாங்குவேன்னு எனக்கு தெரியாது. அது நான் கெஞ்சும் கூத்தாடும் கையை பிடிச்சி காலை பிடிக்க தெரியாது. ஆனால் அதை வந்துடணும். அதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த சீனெல்லாம் போட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அது வந்து சீனெல்லாம் வந்து அது என்ன வேணுன்றது நான் கொண்டு வந்துடுவேன். அதுக்கு ரீசன் வந்து இன்வால்மெண்ட் அண்டு ப்ளஸ் நான் நம்மளால் மாற்ற முடியாதுன்றது நான் எப்பவுமே ஃபிக்ஸ் பண்ணேன். அதாவது சில விஷயங்கள் நடக்கணும், தான் எவ்ரிதிங் ஹேப்பன், யூ ஆர் நாட் த ரீசன். அதனால் நம்ம எதுக்கு ரொம்ப ஓவரால் நம்ம கத்துறதுனால இன்னும் நடக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து என்னுடைய பெரிய இதுவே வந்து ஏதாவது இன்னும் சொல்லுவாங்க, அது எங்கள் வில்லேஜில் ஒரு பழம் சொல்லுவாங்க, தடியால் அடித்தா வந்து பழம் பழுக்க போதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து யாரையுமே வந்து சண்டை போட்டு திட்டிக்கிட்டேலாம் வந்து அவன் எப்பவுமே வந்து 100% கொடுக்க மாட்டான். ஒருத்தனை திட்டிட்டு அவன் வந்து அந்த வேலை செஞ்சவன் வந்து அவனோட 100%. ஆனால் அதை அவனை தட்டி கொடுத்து வேலை வாங்கி பாருங்க, அதோட ஒரு 10% எக்ஸ்ட்ரா பண்ணிப்போம். அதுதான் என்னோட வாய்ஸ். சார், ஆனந்த தாண்டவத்தில் வந்து நீங்கள் நினச்சது வேற ஆனால் வந்தது வேற அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ நீங்கள் நினச்சது என்ன சார் அந்த படத்தில்? அதுதான் சொன்னேன், ஒவ்வொரு படத்துக்குமே வந்து ஒரு ஆக்ஷன் படம்னா அதுக்கு ஒரு ஸ்பீட் ஆஃப் கட்டிங் வேற ஒரு இதுன்னு இருக்கும். ஃபீலான படத்துக்கு வந்து அதுக்கு ஒரு இது இருக்கும். அந்த இது வந்து அதில் மிஸ் ஆகிடுச்சோன்ட்டு எனக்கு அந்த ஒரு ஃபீல் வந்துட்டு அது வந்து அது முழுசாகிறதுக்கு முன்னாடியே டப்புன்னு வேற ஒரு சீனு வேற ஒரு விஷயமா அது மாதிரி வந்து ஒரு ஆக்ஷன் படம் மாதிரி ஒரு இது வந்துடுச்சோன்ற அந்த ஒரு இது எனக்கு உண்டு. பட் நான் வந்து நான் பண்ண வருஷங்கள் அது கிடையாது. அதில் எல்லா இடத்துலையுமே அந்த ரீரி கடைக்கு ஆசிரியத்துக்கு எல்லாத்துலேயும் இருந்தது. அந்த ஃபீல் இன்னும் கொஞ்சம் நல்லா கம்யூனிகேட் ஆகிருக்கும். சில சீன்ஸ் எல்லாம் நான் வந்து இன்னும் கொஞ்சம் தூக்கிட்டு ஒன்றும் கூட கொஞ்சம் ஸ்கிரிப்ட் பண்ணி அந்த ஒவ்வொரு சீனுக்கு தேவையான அந்த டியூரேஷன் நான் கரெக்டாக வச்சுருக்கணும். அது என்னுடைய மிஸ்டேக்காக கூட வச்சுக்கலாம். இதில் வந்து நான் சில காரணங்களால் வந்து தள்ளப்பட்டிருக்கலாம். அது இப்போ அதை பற்றி அனலைஸ் பண்ண வேணாம். இங்கே புரியுது சார். ஸோ செல்லமே படத்துக்கு அப்புறம் வந்து விஷால் சார் வந்து அப்ரோச் பண்ணீங்க, அதனால் அவர் வந்து சுச்சுவேஷனால பண்ண முடியல அப்படின்னு. அவர் விஷால் சார் வந்து நிறையா படங்கள் செகண்ட் வாய்ப்பு கொடுத்துருக்காரு அவருடைய டைரக்டர்ஸ்க்கு. ஸோ ஏன் எனக்கு வந்து இப்படி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தோணியிருக்காரு. இதில் என்ன வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? தாயும் பிள்ளையும் வேறு வாயும் வயிறும் வேறுடா அப்படின்னு சொல்லிடுவாங்க, அவ்வளோதான். இதுக்கெல்லாம் வந்து இதை நன்றி கடனுக்காக வந்து நம்ம வந்து சினிமா பண்ண போகிறோம். ஆனால் அதை பற்றிலாம் கவலையெல்லாம் படவே மாட்டேன். கேட்டது உண்மை. அப்புறம் மறுபடியும் வந்து பட் அதுக்காக வந்து நான் வந்து இது வரைக்கும் நீங்கள் பண்ணியிருக்க கமர்ஷியல் மூவியோட என்னால் இன்னும் பெஸ்ட்டான ஒரு படத்தை என்னால் பண்ண முடியும். அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது, பண்ணுவேன். நான் பேசிக்கலி கிரியேட்டிவ் டைரக்டர், என்னால் உருவாக்க முடியும். சார்ந்துட்டாலும் வாழ்க்கை அவசியம் எனக்கு கிடையாது, நெசசிட்டியும் கிடையாது. அதனால் வந்து நான் வந்து நீ பண்ணலன்னா அதுக்கு வந்து அது உன்னுடைய லாஸை வழி என்னுடைய லாஸ் கிடையாது. அதை நான் கான்ஃபிடென்ட். ஸோ அதுவுமே வந்து அந்த ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் ரெடி பண்ண கண்டென்ட் ஒன்று தான். ஃபுல் ஸ்கிரிப்ட் கிடையாது, பவுண்டட் ஸ்கிரிப்ட் இருக்குது. டைட்டிலேருந்து ஸ்கிரிப்ட்லேருந்து எல்லாமே இது பண்ணாங்க. டைட்டிலும் சொல்லிட்டு வந்தேன், அதுக்கும் வந்து பேசுகிற அப்படின்னு சொன்னது ஒரு லைன் லைட்டாக சொல்லிட்டும் வந்தேன். அதுக்கப்புறம் வந்து
ஸோ 15 டேஸில் வந்து சார் ஜனவரி 1 முடிஞ்சோடனே ஃபஸ்ட்டு வீக் உட்காந்து பேசுகிறேன். இன்னும் வரல, இந்த ஜனவரி 1 இன்னும் வரல. சரி ஓகே, நானும் கண்டுக்கலாம். சார் 15 வருஷம் கழிச்சு இப்போ ஒரு படம் பண்றீங்க அப்படின்றப்ப ஒரு ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஆனா ஆல்ரெடி நீங்க சினிமால தான் இருக்கீங்க, கதைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இருந்தாலுமே ஒரு இயக்குனரா வந்து நான் ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு உங்களுக்குள்ளேயே ஒரு ப்ரெஷர் போட்டிருக்கீங்களா சார்? நான் என்னால் அது பண்ண முடியும் அப்படின்ட்டு கிடையாது. நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து என்னுடைய இதை வந்து எழுதுகிற வரைக்கும் தாங்க. ஃபுல் ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சுட்டேன்னா எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எதை பற்றி கவலைப்பட மாட்டேன். ஸ்கிரிப்டில் என்ன எழுதி வச்சுருக்கணும் அது நான் அப்படியே ஸ்க்ரீனில் கொண்டு வரதுக்கு அதை ட்ரை பண்ணேன். எவ்வளோ முடியுமோ அது போராடும். அது என்ன வந்து எஃபோர்ட் போடணும் அவ்வளோ எஃபோர்ட் போடும். அதை ஆல்மோஸ்ட் கொண்டு வந்துடும். எனக்கு இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து அது மாதிரி எந்த ப்ரெஷரும் கிடையவே கிடையாது. நல்ல கோஆப்ரேஷன் ஆஃப் பார்ட்டிஸ், நல்ல ப்ரொடக்ஷன்ஸ், எல்லா சைட்லும் வந்து எனக்கு நல்ல ஹெல்ப். அதனால் வந்து ஸோ 15 வருஷம் கழிச்சு நீங்கள் இப்போ படம் பண்ண போகிறீங்க அப்படின்னு ஒரு நியூஸ்லாம் வந்ததுக்கப்புறம் சினிஃபீல்டு சைட்லேருந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு யார் சார் ஃபோன் பண்ணாங்க? அதாவது நீங்கள் படம் பண்ணணும்னு நாங்கள் எல்லாருமே இல்லை, நான் படம் பண்ணதே யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாது. இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. நான் படம் பண்ணி முடிச்சிருக்கேன்றதே நிறைய பேருக்கு தெரியாது. ஜிவி பிரகாஷ் கிட்ட வந்து மியூசிக்காக போகும்போது கடைசியாக தான் போய் கேட்டேன், தீபாவளிக்கு முன்னாடி. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து நான் சின்ன விஷயமா பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஜிவி எல்லாருக்கும் இன்னும் பெரிய மியூசிக் டைரக்டர், பட்ஜெட் ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போகாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நேராக போய் கேட்ட பிறகு அதுக்கப்புறம் சொல்லிட்டு எனக்காக ஒத்துக்கிட்டாரு. சூப்பராக கொடுத்துருக்கேன், நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்கேன். அதாவது வந்து ஆஃப்டர் லாங் டைம் ஜிவி அந்த காம்போ கேட்குறப்பே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஜிவி சார் வைரமுத்து அவர்கள் சேர்ந்தாலே வந்து அதனால வந்து அது ஒரு இப்போ வந்து அவர் ஒரு பெரிய ஆல்பம் வரப்போகுது. அவர் ஜிவியுடைய எல்லா சாங்கும் ஹிட், அது மாதிரி ரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு. 100% ஷூர். சார் உங்களுக்கு எதுவுமே எக்ஸைட்மெண்ட் கொடுக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தீங்க. எனக்கு எதுவுமே எக்ஸைட்மெண்ட் கொடுக்காது, நான் என்னோட கெரியர் என்னன்றதை நான் டிசைட் பண்ணிட்டேன், அப்படி தான் போவேன். ஸோ ஒரு கலைஞனா வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று எக்ஸைட்மெண்ட் வச்சுக்கிட்டு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று ஊக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நம்ம ஏதாச்சும் ஒரு தேடுதல் வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. உங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கா சார்? இல்லை, நான் தேடல்ன்றது வந்து நான் தேடிட்டே தான் இருக்கேன். வழி வந்து என்ன வந்து நான் எப்படி என்னை வந்து நியூட்ரலைஸ் பண்ணிக்குவேன்னா வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருந்தால் தானே டிஸப்பாயின்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அது எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் இருந்துட்டுன்ட்டு வச்சுங்க, டிஸப்பாயின்மெண்ட் இருக்காமல். ஸோ அப்போ நம்மளுக்கு பேலன்ஸ் பண்ணிட்டு போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து எனக்கு அந்த என்ன நானே சமாதானப்படுத்திட்டேன். அதனால் வந்து எனக்கு கனவுகள் கிடையாது, இதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. காசு வச்சு நானும் வந்து BMW வாங்கணும்னு தோணும், நானும் ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கணும்னு தோணும். பட் எனக்கு அதுக்கெல்லாம் கூட எனக்கு வந்து மைண்டு வந்து டியூன் பண்ணிட்டேன், தேவையில்லை எனக்கு. ஏன்னா வந்து எனக்கு வந்து அதுக்கும் எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. புரியுதா எனக்கு அதுக்கு பதிலாக மற்றவங்க வேறு எதை பண்ணிட்டு போகலாமேன்ற அந்த ஒரு மென்டாலிட்டி இப்போ வந்துடுச்சு. இப்போ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் வந்து ஜென்டில்மேன் படத்துல வந்து முக்கியமா எல்லாருக்குமே ஒழுக்கம் கொடுத்ததுன்னா அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன் தான். ஸோ அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன் வந்து நீங்க தான் வந்து கம்பல்சரி வந்து அவன் எதனால அவன் திருடன் ஆனா அப்படின்றத காட்டணும் அப்படின்னு நீங்க சொல்லி ஃபிளாஷ்பேக் போர்ஷன் வச்சதா சொன்னாங்க. ஒரு கரெக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் டிஸ்கஷன் வரும்போது அது என்னுடைய 100% என்னுடைய கான்ட்ரிபியூஷன் மட்டும் சொல்ல முடியாது. அது அந்த பிரச்சனையை கலப்புந்து நான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பிரச்சனை கலப்புந்து நான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடி இந்த படம்ன்றது வந்து இந்த கிட்டத்தட்ட ஜுகுனு ஹிந்தி படமும் குரு படமும் தான் கதையே. அதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு வேரியேஷன் கிடையாது. சீன்ஸ் வேற இது அவ்வளோதான். பட் அதில் இருக்கிற ரீசன் கூட இதில் இல்லாமல் தான் அதுக்கு ஒரு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு என்ன இருக்கு வேணும்னு சொல்லி அதுக்கு ஒரு பேசி வந்து அதுக்கப்புறம் வசந்த பாலன் சில விஷயங்கள் சொல்லி வந்து எனக்கு நான் எல்லாம் ஒவ்வொருத்தர் பாலாஜி சக்திவேல் ஒரு விஷயங்கள் சொல்லி, வெங்கடேஷ் ஒரு விஷயம் சொல்லி, டைரக்டர் ஒரு விஷயம் சொல்லி எல்லாத்தையும் போட்டு அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் பண்ண பிறகு வந்து இது ஒரு எல்லாருக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துருச்சு. அதுதான் அது வந்து அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஆகும். அதுக்கு முக்கியமானதுன்னா அந்த தாலி செயினை வந்து மோதிரமா மாற்றக்கூடிய ஒரு எலமெண்ட் இருக்கும் சார். அது ஆக்சுவலி வந்து நான் இப்போ கிரீன் ஸ்டோன் போட்டிருக்கேன், அது மாதிரி எனக்கு எங்கள் அம்மாவோட தாலி ஆகிடுச்சு தான் நான் சும்மா போட்டிருந்தேன். ஓகே, அதெல்லாம் சில வறுமை காலத்தில் வந்து அதெல்லாம் வந்து படிக்க போயிட்டு பழா போயிடுச்சு. அதுதான் அது கிடைக்கும். எங்கள் அம்மா எங்கள் அப்பா ஆக்சுவலி நான் வந்து எல்டர் அந்த வீட்டில். எங்கள் தம்பிங்களை ரொம்ப சின்ன பசங்க. அப்போ எங்கள் அப்பா அன்எக்ஸ்பெக்டடாக போயிட்டதுனால அந்த கொள்ளி வைக்கிறவங்களுக்கு அந்த தாலியை வந்து மோதிரமாக பண்ணி போடுறதுன்றது வந்து எங்கள் குல வழக்கம். அப்படி பண்ணி போட்டிருந்தாங்க. அதை தான் வந்து அதில் வந்து சீனாக வச்சுருந்தோம். அதை வந்து அது சினிமாட்டிக்கேட் பண்ணது எங்கள் டைரக்டருடைய திறமை. சும்மா இதெல்லாம் நம்ம இது விட்டால் தான் சொல்ல முடியும். இதெல்லாம் அதை வந்து அவ்வளோ நல்லா எக்ஸிக்யூட் பண்ணது இதெல்லாம் வந்து அவருடைய திறமை.
ஏன்னா அதுதான் வந்து சரண்ராஜ் சார் வந்து ஒரு தழும்பாவே மாறும். ஆமாம் ஆமாம். ஸோ அந்த தழும்பு வச்சு தான் ஒரு இது கொடுக்கும், இம்பாக்ட் கொடுக்கும். அதை வந்து அந்த தாலிக்கு ஒவ்வொருத்தரோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது. யாரும் ஒரு நாளுக்கு இதுக்கு வந்து இது பண்ணவே முடியாது. ஸோ இப்போ அங்கேருந்து உங்களோட ட்ராவல் வந்து காதலன் முதல் வரைக்கும் போயிட்டு இருந்தாலுமே அங்கேருந்து நம்ம இந்தியன் வரைக்குமே போச்சு. இந்தியன்ல அப்புறம் நம்ம வந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெளியே வரக்கான கான்ஃபிடென்ட் எப்படி சார்? கான்ஃபிடென்ஸ் மீன்ஸ் வந்து எனக்கு வந்து படம் வரும்போது மெட்ராஸ்க்கு வரும்போது எனக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ட் இருந்தது. இது அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணி தான் படம் பண்ணுறது கிடையாது. அதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ட்டோடு தான் இருக்குது அந்த கேரக்டர். அப்போவே நான் அது மாதிரி அவ்வளோ கதைகள் நான் எழுதியிருக்கேன், அவ்வளோ இது பண்ணியிருக்கேன், அவ்வளோ சினிமாக்கள் பார்த்துருக்கேன். இந்த பெரிய கான்ஃபிடென்ஸ் இதெல்லாம் வந்து இந்த அது முடிஞ்ச பேருக்கு வந்து சில நம்மளுக்கு தான் வந்து அது ஏதாவது வந்து மண்டைக்குள்ளே ஏதாவது போட்டு குழஞ்சிச்சேன்னா வந்து சரி வேணாம். அப்புறம் ஜீன்ஸ் டிஸ்கஷன் போனோம். போயிட்டு வந்த பிறகு இது ஒரு சின்ன நம்ம தனியாக படம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வரும்போது சுத்தமாக கிடையாது, அந்த கதையும் கிடையாது. அதாவது நான் படம் பண்ணணும்னு நினைக்கிற லெவல் கதை கிடையாது. இருக்குது கதைகள், நிறைய கதைகள் எழுதி வச்சுருந்துருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் நான் ஒரு படம் பண்ணணும்னு நினச்சிட்டு அது மாதிரி ஒரு படம் கதையே கிடையாது. அப்புறம் அப்போ வந்து ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஒரு 6 months சும்மா வெட்டியாக உட்காந்துட்டு லைப்ரரி காலங்காத்தால் இருந்துச்சு, லைப்ரரிக்கு போகணும், புக்கிங் படிக்க வேண்டியது, வந்த உடனே திரும்ப நைட்டு ஒரு படம் பார்க்க வேண்டியது, சமைச்சு சாப்பிட வேண்டியது, இப்படி தான் காலத்தை ஓட்டிச்சுருந்தேன். அது இருக்கின்ற ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு ஃப்ரெண்டு மீட் பண்ணேன், எங்கள் கசன் ஒருத்தர். அவர் ஏதோ ஒரு மேட்ரு இந்துவில் இது வந்துருக்கு, இந்த ஆர்டிக்கல் படித்து பாருங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்கிறது தான். உடனே வித்தின் 1 month ஃபுல் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணேன். இன்ஜினியர் அதுக்கப்புறம் ஒரு ரெடி பண்ணுறதுங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கமல் சார் கிட்ட சொன்னேன், அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் சில பல காரணங்களால் வந்து அது வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் போச்சு. அப்புறம் வந்து அரவிந்த் சார் அண்ட் மாதவி தீட்சித் ஆல்மோஸ்ட் 80% முடிஞ்சுது. அது நீங்கள் ஒவ்வொரு இடமே நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட்டாக போடுறப்பையும் சரி, அது கீழே கமெண்ட்ஸ் வரும். அது என்ன கமெண்ட்ஸ்னா, இன்ஜினியர் படம் வந்து ஒரு 70-80% முடிச்சிட்டிங்க, அட்லீஸ்ட் அந்த படத்தில் இருக்கக்கூடிய பாட்டு அட்லீஸ்ட் எதனா நீங்கள் நிறைய இடத்துல அந்த பாடல்கள் பற்றிலாம் பேசியிருக்கிறீங்க, அந்த பாடலையாச்சும் ரிலீஸ் பண்ணலாமே அப்படிலாம் கொஞ்சம் ரிக்வஸ்ட்டாகவே இருக்கும். இல்லை இருக்கு. என்ன இதாச்சுன்னா அது நான் பார்ப்போம் ஃபிலிமில் ஷூட் பண்ணுறது எங்கிட்ட இருக்கிறது வந்து 2 சாங்கோட ஃபுட்டேஜ் மட்டும்தான் இருக்குது. ஃபுட்டேஜ் அதோட வீடியோ வருஷன் இருக்கிறது, மற்றபடி ஃபுட்டேஜ் எல்லாமே இதாகிடுது. அது ஒரு கரெக்டான டைமை பார்த்து விடணுமே அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். பட் ஒரு சாங் மட்டும் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஒரு சாங். அதாவது கிட்டத்தட்ட அந்த சாங் வந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் வந்து வைரமுத்து சாருக்கு வந்து இன்னொரு நேஷனல் அவார்டு கிடைச்சிது. அது மாதிரி ஒரு சாங். ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் வரக்கூடாதுன்றதுக்காக அதுக்கான இப்போ வந்து எந்த ப்ராப்ளம் வராது மாதிரி என்கிட்ட இருக்குது. பட் அதுக்கு டைம் பார்த்துட்ருக்கேன். இப்போவும் அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கா சார்? என்ன இப்போ 100% அது அரவிந்த் சாரே இப்போவும் சொல்லிட்டுருக்காரு, இன்றைக்கி எடுத்தாலும் அது ஃப்ரெஷ் கதை. இந்த ப்ராப்ளம் வந்து யாராலுமே இன்றைக்கி எடுத்தாலும் அது வேறு என்ன ப்ராப்ளம் என்னன்னா வந்து இன்றைக்கி எடுக்கிறது வந்து நான் எடுக்கும்போது விட இப்போ ஈஸி இருக்குது. இப்போ வந்து எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணது ஈஸி. எப்படி ஈஸி அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து வி ஆர் ஹேவிங் லாட் ஆஃப் சிஜியில் பண்ணுறதுக்கோ இல்லை இது பண்ணுறதுக்கோ அந்த கிராண்டியர் கொண்டு வரதுக்கோ அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணுறதுக்கோ மல்டிப்ளிகேஷன்ஸு எல்லாமே எக்கச்சக்கமான இது ஸ்கோப் இருக்குது. பட் என்னென்னா வந்து அதுக்கு வந்து அந்த பட்ஜெட்டுக்கு அந்த இதுக்கு வந்து வி நீட் த ஆர்டிஸ்ட். இப்போ இந்த படம் பண்ணி இப்போ ஒரு படம் பண்ணிருக்கேன், அந்த படத்துக்கு வந்து நான் வந்து அந்த கதையெல்லாம் வந்து ஹீரோ கிட்டெல்லாம் போய் சொல்லி அவங்க கன்வின்ஸ் பண்ணிட்டு இது பண்ணுறதுக்கு வந்து 5 வருஷம் ஆகும். அதுக்குள்ளே கதை பழசாகிடும். அது நியூ ஃபேஸ் வச்சோம்னா அந்த கதைக்கு அது பூரா அட்லீஸ்ட் ஒரு நியூ ஹீரோவாவது கிடைப்பாங்க படம். அந்த படத்தில் ஒரு 2 ஹீரோயின்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அதுதான். ஓகே. ஸோ ஜென்டில்மேன் சொல்கிறப்போ வந்து ஒரு 2 நாள் ராத்திரி வந்து உங்களோட நிலைமையை மாற்றிச்சு சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி சைக்கிளில் போய்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஜென்டில்மேனோட வெற்றி வந்து என்ன பைக்கு வந்துச்சு அப்படின்னு, அதே பைக்கில் வந்து ஊருக்கும் போனேன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார்? என்னென்னா வந்து வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் பண்ணேன். அது வரைக்கும் வந்து சைக்கிளில் தான் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து போயிட்டு இருந்தேன். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை இருக்குன்னு கூப்பிட்டு பார்த்தா ஒரு ஸ்கூட்டர் வந்து கைநெட்டிக் கொண்டா வரிசையாக போட்டு வந்து அவங்க பிடிச்ச நம்பரெல்லாம் போட்டு வந்து வாங்கி வச்சுட்டு டைரக்டர்ஸ் காலனியில் வந்து அந்த பிள்ளையார் கோயிலான நிற்க வச்சுட்டு ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக இருந்தது. எங்கள் டைரக்டருக்கு வந்து புது காரு, புது வீடு, எங்களுக்கெல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கெல்லாம் வந்து தனித்தனி வண்டிகள், ஒரு மாதிரி இருந்தது. அது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு மாதிரி எப்படி ஊரை விட்டு வந்து தெரியாமல் திருட்டுத்தனமாக வந்தோமோ வந்தது இதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதிச்சுட்ட ஒரு கப்பு வாங்கிட்டு வந்து வீட்டில் போய் காட்டினா வந்து ஒரு சந்தோஷம் வருமே, அது மாதிரி ஒரு குடிசை வீட்டுக்கு எடுத்து வந்து அந்த வீட்டில் எடுத்து அந்த ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு நிறுத்துந்து வந்து ஒரு இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் 160 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு வந்தது வந்து அது ஒரு ஆரம்பம்.
ஜென்டல்மேனுக்கு முன்னாடி வந்து நீங்க இடையில ஊருக்கு போறது யாருக்குமே தெரியாது, ஆனா நான் போய் பார்த்துட்டு வருவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. அது எங்கள் அம்மாவுக்கு மட்டும் தான் தெரியும். அது என்ன பண்ணுவேன் நான் வந்து இந்த ஊரை தெரிஞ்சால் வந்து நிறைய சொந்தங்களுக்கு நடுவில் கொஞ்சம் பிரச்சனைலாம் வரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன். பட் அதனால் வந்து எங்கள் அம்மாவை பார்க்காமலே இருக்க முடியாது. அதனால் வந்து என்ன பண்ண வந்து ராத்திரி கடைசி பஸ் பிடிப்பேன். ஒரு 12 மணி ஊருக்கு அங்கே போயிட்டு அங்கே இறங்கின உடனே 12 மணிக்கு போயிட்டு இறங்குவேன். அங்கே வந்து ஒரு வாடகை சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் நிலத்துல தான் வீடு, சின்ன குடிசை வீடு நிலத்தில். எங்கள் அம்மாவோட போயிட்டு இருந்து கொஞ்சம் நேரம் வந்துட்டு பால்காரம் வரதுக்கு முன்னாடி சைக்கிள் எடுத்துகிட்டு முக்காடு போட்டு ஓடி வந்துடுவோம். வந்துட்டு சைக்கிளை விட்டுட்டு மறுபடியும் பஸ் பிடிச்சிட்டு வந்துடுவேன். இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம். ஆனா ஒரு வெற்றிக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இது வரைக்கும் தானே வந்து ஒழிக்கிட்டு இருக்கணும். ஆரண்ய காண்டம் முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து இது அரண்மனை தானே. இந்தியன் படம் பண்றப்ப சுஜாதா சார் வந்து ரைட்டா பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஸோ அப்போவே அந்த இந்தியன் 2க்கான எலமெண்ட் வந்து அதுல இருந்துச்சா சார்? அப்போ பண்ணது அது இந்தியன்றது இந்தியன் அப்போ அதோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவர் டைரக்டர் இப்போ டெவலப் பண்ணுறது. அதுக்கப்புறம் இப்போ எல்லாமே பார்ட் 2 அது மாதிரிலாம் நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் டைரக்டர் இப்போது கிரியேட் பண்ணுது. அப்போ அதில் கிடையாது, அதில் அது மாதிரி ஊக் பாயிண்ட்டே கிடையாது. ஏன்னா அது முடிஞ்சு போச்சு. எனக்கு வந்து பொண்டாட்டி பிள்ளைங்கள விட இந்த தேசம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டு தரலாம். அதோட வந்து கதை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இப்போ டெவலப்மெண்ட் தட் இஸ் டிஃப்ரெண்ட். சார் நீங்க இந்தியன் 2 ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே அது வந்து தேர்ட் பார்ட்டுக்கான லீடும் அது பிரிச்சதுக்கான அப்படிதான் பண்ணீங்களா? இந்தியன் 2 ஒரே படமா தான் பண்ணீங்க? அதுக்கப்புறம் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்புறம் தேர்ட் இருக்கிறதா இருந்தால் இதுக்கு இல்லாமல் வேறு தான் பண்ண முடியும். செகண்டே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சமூக வலைதளங்களில் ஒரு பேச்சடி படிச்சது செகண்ட் பார்ட்டே தான் 2ஆ பிரித்து தேர்டாக விட போகிறாங்க. அது இருக்கலாம் தெரியாது, எனக்கு தெரியாது. ஓகே. ஏன்னா வந்து அது அவ்வளோ கொஞ்சம் பெரிய கதை தான். அது ஒருவேளை அப்படின்னு பண்ணலாம். சார் இப்போ என்ன மாதிரி படம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சார்? இப்போ வந்து இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் தேவையான ஒரு படம். ஒரு செலமையோட வந்து செலமே வந்து ஒரு மாதிரி ஜோனரான இது ஒரு ஜோனர். இன்னைக்கு கம்பல்சரி பார்க்க வேண்டிய ஒரு படம். இன்னைக்கு ஜென்ரேஷன் லாஸ்ட் ஜென்ரேஷன் பார்க்க வேண்டிய ஒரு எமோஷ்னலான படம். கன்ஃபார்ம் ஒரு பெரிய ஒரு இது கிடைக்கும். அது எங்களுக்காச்சும் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் ஏதாச்சும் கொடுக்க முடியுமா? எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொன்னால் வந்து இதில் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிற அந்த ஹீரோயின் ரோசிமின் என்ற மலையாளி, தமிழ் பேசியிருக்காங்க, ஓன் வாய்ஸ், ஹீரோ ஆனவன்ட்டு 2 அமிதான்ற ஒரு பொண்ணு, கிருத்திக் மோகன் என்ற ஒரு பையன், 4 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி 4 வந்து 4 திசைகள் கன்ஃபார்மாக எங்களோட பேசப்படக்கூடிய ஒரு ஹீரோஸ் ஆகிறோம். இந்த பையனாகட்டும், இந்த பையனாகட்டும், இந்த பொண்ணாகட்டும் பேசப்படக்கூடிய ஒரு படம் பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்க ரீஃபேஸ் தான் இந்த படத்தை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி டவுட் வரும். படம் முடிஞ்சிருச்சா சார்? எப்போ ரிலீஸ்? ஒரு சாங் பேலன்ஸ் இருக்குது. இந்த மாதம் முடிச்சிட்டோன்னா வந்து ஃபைனல் ஒர்க் போயிட்டு ஒரு மாதத்தில் ரெடி ஆகிடும் படம். ஒரு மாதம் 2 மாதத்துல ரெடி ஆகும். மியூசிக் ஜி பிரகாஷ் சார். ஜி பிரகாஷ் வைரமுத்து சார் பாட்டு. ஓகே. என்னோட பழைய இது பன்னீர்செல்வம் கேமரா பண்ணியிருக்காரு. நல்லா வந்திருக்கிறத விட வந்து எனக்கு ஐஎம் முதல்ல நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆனதான்னு மற்றவங்க சொல்ல முடியும். அந்த வகையில் வந்து அது சார். இதுக்கு அடுத்து நாங்கள் காந்தி கிருஷ்ணா சார்கிட்ட வந்து வரிசையாக படங்கள் எதிர்பார்க்கலாமா சார்? கண்டிப்பாக இதுக்கு மேலே நிறுத்தம் கிடையாது. இதுக்கு மேலே நிறுத்த முடியாது, நிறுத்தவே மாட்டேன். அடுத்த திரும்ப ஆகஸ்ட்ல இன்னொன்று படம் ஸ்டார்ட் பண்ணுறேன். படம் ரிலீஸ் ஆகும்போதே வந்து இன்னொரு படம் ஷூட்டிங் போவோம். நான் அவ்வளோ எழுதி வச்சுருக்கேன். அதை வந்து யார்கிட்ட கொடுத்துட்டு போகிறதுன்னு கூட தெரில எனக்கு. ஸோ அது நானே பண்ண வேண்டிய சில கதைகள் இருக்குது, சில பேர் பண்ண வேண்டிய கதைகள் இருக்குது. அதனால் வந்து ஒன்று நானும் டைரக்ட் பண்ணிருப்பேன், சில என்னுடைய அசிஸ்டன்ட்ஸ் என் கூட ஒர்க் பண்ணுறவங்க என் கொலீக்ஸ் எல்லாம் இருக்காங்க, கூப்பிட்டு கொடுப்பேன், அவங்களுக்கு டைலாக் எழுதி கொடுப்பேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னை வந்து ஒரு 10-15 இயர்ஸ் பிஸியாக தான் பார்ப்பீங்க. சூப்பர் சார். நீங்கள் எப்பயுமே பிஸியாக இருக்கணும் தான் எங்களோட விருப்பமாகவும் இருக்குது. ஓகே சார். சார் இவ்வளோ நேரம் எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ். நன்றி. கூட பேசுனதுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா கேள்வி கேட்டீங்க. தேங்க்யூ சார். நானும் எதுவும் மறைக்காமல் சொல்லியிருக்கேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார்.